இப்போ இந்த கொஷின் பார்க்கலாம். எழுத்து வகை அறிந்து பொருள் தருகன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ இயல் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உயிர் முதல் மெய்யீறு. புதிது அப்படிங்கிறது மெய் முதல் உயிரீறு. ஆணிங்கிறது உயிர் முதல் உயிரீறு. வரம் அப்படிங்கிறது மெய் முதல் மெய்யீறு அப்படிங்கிறாங்க. இதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எழுத்து வகை அறிதலில் இருக்குது. தமிழில் ஒரு சொல்லுடைய முதல் எழுத்து முதல்னு சொல்கிறோம், ஒரு சொல்லுடைய கடைசி எழுத்து ஈறு அப்படிங்கிறோம். இப்போ வகை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உயிர் முதல் அப்படின்னு வந்துச்சுன்னா முதல் எழுத்து எப்படி இருக்கணும், உயிரில் இருக்கணும். மெய் முதல் அப்படின்னா முதல் எழுத்து எப்படி இருக்கணும், மெய்யில் இருக்கணும். உயிரீருங்கிறது கடைசி எழுத்து உயிரில் இருக்கணும். மெய்யீரில் வந்து கடைசி எழுத்து மெய்யில் இருக்கணும். இப்போ நமக்கு ஆணி இங்கே கொடுத்துருக்காங்க. உதாரணம், முதல் எழுத்து உயிரில் இருக்கும்போது ஆணின்னு இருந்துச்சு அப்படின்னா முதல் எழுத்து எதில் இருக்குது, உயிரில் இருக்குது. அப்போ இது வந்து என்னது, உயிர் முதல் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பாருங்கள், பூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இப்பு கூட்டல் ஊன்னு பிரித்தாதான் நமக்கு வந்துட்டு என்ன வரும், பூன்னு வரும். அப்போ முதல் எழுத்து இதில் என்ன வருதுன்னு பாருங்கள் அப்படின்னா மெய் வருது. அப்போ மெய் முதல் அப்படின்னு வரும். உயிர் ஈறு அப்படின்னா கடைசி எழுத்து உயிரில் வரணும் அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்போ மணி போட்டிருக்கிறாங்க. அப்போ இன்னு கூட்டல் ஈன்னு பிடிக்கும்போது நமக்கு ஈங்கிறது கடைசி எழுத்து ஆகிடுதா. அப்போ இது ஈ வந்து என்ன எழுத்து, உயிர் எழுத்து. மெய்யீரில் வந்து கடைசி எழுத்து மெய்யில் முடியணுங்கிறாங்க. மரமில் வந்து கடைசி எழுத்து என்ன முடியுது, மெய்யில். அப்போ இது என்னது, மெய்யீறு அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதுதான் இந்த எழுத்துக்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது இந்த கொஷின் இருந்தது.